கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவஜனமே, நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தெய்வமே, இந்த புதிய காலை நேரத்திலும் அழைத்தவரை துதிக்க ஆத்மாவில் உந்தப்படுகிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். மேலும் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்று வாக்கு அருளினதற்காய் ஸ்தோத்திரம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். அப்பா, எங்களுக்கு வேதத்தில் அநேக முத்துக்களை கொடுத்திருக்கிறீர். ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களை நித்தம் நித்தம் ஆற்றி தேற்றி பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துகிறதாய் இருக்கிறது. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். அப்பா, எங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு தெய்வம் நீர் மாத்திரமே. எங்கள் வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாற்றையும் நீர் நிவர்த்தி செய்கிற ஜீவிக்கிற தேவன். இந்த நாட்களிலும் உடல் நலன் குறைந்து காணப்படுகிற எல்லா மக்களையும் உம்மை நோக்கி பார்க்கிறதான ஒரு ஆத்மாவையும் சந்தித்து சுகப்படுத்தும். எங்களோட கூட இரும். தந்ததான வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. தாழ்த்தி உம் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.